ஹாய் ஹலோ பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாருமே சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். நான் தான் உங்களை அகஸ்டின். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை நான் பார்க்குறேன். எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ஜேர்னி. இன்னைக்கு நான் ரூம்ல இருந்து கிளம்புனதுலேருந்து நம்ம ஃப்ளைட்டில் எங்கே என்னென்ன ஏர்போர்ட்டில் என்னென்ன நடக்குது அது ஃபுல்லாக உங்களுக்கு நான் இன்னைக்கு கேப்சர் பண்ணி நான் காட்ட போகிறேன். இன்னைக்கு நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க போகலாம். ஹோட்டல் செக் அவுட் பண்ணியாச்சு. கேப்ல நம்ம ஏர்போர்ட் நம்ம போக போகிறோம். கேப் வந்துருச்சு. நான் ரேபிடோவில் புக் பண்ணியிருந்தேன். இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் கேப்பக்கோட ஏர்போர்ட் வந்துட்டு ரீச் ஆகிறதுக்கு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். ஸோ எனக்குமே ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்குது. போயிட்டு நான் அங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். டைம் 6:34 தான் ஆகுது. இப்போ 10:50க்கு தான் ஃப்ளைட். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்னால கொஞ்சம் ஏர்லியாக வந்துடலாம், லைக் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு மாதிரி நான் சித்தப்பாலாம் சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு நம்ம பொறுமையாக வரலாம் அப்படின்னு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம். இல்லை உள்ளே போயிட்டு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குன்னு நான் இனிமேல் தான் பார்க்கணும். செக்யூரிட்டி செக்இன் நடந்துச்சு. லைக் என்னென்னா அவங்க வந்துட்டு ஐடியும் தென் அதுக்கப்புறம் நம்ம போர்டிங் பாஸையும் செக் பண்ணி வெரிஃபை பண்ணிவிட்டு உள்ள அனுப்புகிறாங்க. செல்ஃப் செக்இன் பண்ணி நான் போர்டிங் பாஸ் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு செக்யூரிட்டி செக்இன்காக போயிட்டுருக்கேன் நான். இப்போ வந்து செக்யூரிட்டி செக்இன் முடிஞ்சது. கேட்ஸ் இன்னும் அனௌன்ஸ் பண்ணுங்க. கேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுற வரலாம். இங்கே வந்து கேட்ஸ் அனௌன்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கேட் போயிடலாம். போர்டிங் கேட் வந்துட்டு 19 போட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி எனக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியான டே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு பக்கெட் லிஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பக்கெட் லிஸ்ட்டில் எனக்கு ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது ஃப்ளைட் ஜேர்னி. மேபி இது நிறைய பேருக்கு வந்துட்டு ரொம்ப பெருசாக தெரியாமல் இருக்கலாம். வந்துட்டு ஆனால் எனக்கு வந்துட்டு இதுதான் ரொம்ப எனக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப வெயிட்டட் மூமெண்ட்ஸ். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். லைக் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 2 to 3 years முன்னாடி நாங்கள் ஃபேமிலியாக வந்துட்டு டெல்லி போகலாம் அப்படின்ட்டு, ஃபேமிலி ட்ரிப் வந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டு ஃப்ளைட் எல்லாமே அப் அண்ட் டவுன் எல்லாமே பண்ணிட்டோம். பட் அந்த டைமில் கொரோனா வந்ததுனால ஃப்ளைட் கேன்சல் ஆச்சு. ஸோ அதனால பிளான் பண்ண மாதிரி போக முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எங்கே போகிறேன்னு சொல்லலாம். எங்கேருந்து எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் பெங்களூர் டு சேலம் வந்துட்டு நான் ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கேன் இண்டிகோ ஃப்ளைட்டில். பிகாஸ் பெங்களூருக்கு ஒரு 2 daysக்கு முன்னாடி ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு வந்தோம். ஸோ கான்ஃபரன்ஸ் நான் முடிச்சுட்டு தென் நான் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்றதுக்காக நான் சேலமில் ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி இது நிறைய பேருக்கு ஜஸ்ட் ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கும். பட் நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தது, ரொம்ப லாங் பண்ணிட்டு இருந்த ஒரு ஃப்ளைட் ஜேர்னி. இதுதான் என் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ஜேர்னி. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஏர்போர்ட், சென்னை ஏர்போர்ட்டில் ஒரு டைம் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கேன் நான். இன்டர்ன்ஷிப் வந்துட்டு ஒரு 2 weeks பண்ணோம். ஸோ அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் ஏர்போர்ட்டில் நடக்குது. நாங்கள் டெக்னிக்கலாக நாங்கள் படிச்சிருக்கோம். பட் இந்த டைம் ஒரு ஆஸ் அ பேசஞ்சராக போகிறது வந்து ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது. நான் அவ்வளோதான் நல்லா சொல்ல முடியும். ஸோ அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப நாள் கீழே இருந்தே பார்த்துட்டு இருந்த ஃப்ளைட்டை போகும்போதெல்லாம் நான் ஏறி போக போகிறேன். ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் அபவுட் இட் அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் காட்டுறேன் அப்படியே பாருங்கள்.
தென் நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா, லைக் நான் வந்துட்டு ப்ரொஃபஷனல் கான்டென்ட் க்ரியேட்டர்லாம் கிடையாது. நான் வந்துட்டு என்னோடய வீடியோஸ் யூடியூப் சேனலில் வீடியோஸ் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். லைஃப்பில் ஒரு முக்கியமான மொமெண்ட், லைக் நான் எப்படி வீடியோ போட்டிருப்போம் பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியோடு இருக்கிறது, ரொம்ப ப்ரெஷியஸ் மூமெண்ட்ஸ், இது மட்டும் தான் நான் போடுவேன். ஸோ அதே மாதிரி தான் நான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ண போகிறேன். பிகாஸ் எனக்கு ஒரு இது பெரிய மெமரியாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ நான் வ்ளாக் பண்ணுறேன். மற்றபடி நம்ம ரெகுலராக கண்டென்ட்ஸும் போடுறது கிடையாது. யாரும் ரொம்ப ப்ரொஃபஷனலாகவும் நினச்சிட வேண்டாம். என் லைஃப்பில் நடக்கிற முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் கேப்சர் பண்ணிவிட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ எப்போ பார்த்தாலும் எப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோமோ அந்த டைமில் எடுத்து பார்த்தா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பேன். சாத்திய கூரை ஆராய்ந்திடாமல் நித்திய தரிசனம் தருபவரே, பிரயோஜனம் இல்லா எவரையும் அழைத்து உயர்த்திடும் ஆற்றலை உடையவரே, ஆபிரகாமாகிடலாம், ஒருவன் 1000 மாறிடலாம், ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, 1000 மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே. अपने उपकरणों को बंद करें और रख दें। विमान कर्मी दल की अनुमति के बिना रक्षा जैकेट सहित किसी இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீடே இங்கே தான் இருக்குது.
ஃபஸ்ட்டு மேட்டூரில் இருந்தாங்க. அப்படியே இந்த ஆறு பார்த்தீங்களா, ஆறு தெரியுதா, இந்த ஆற்று வழியாக போனாவே எங்கள் வீட்டுக்கு போயிடலாம். பவானி இந்த சைடில் தான் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 25 மினிட்ஸ் கூட ஆகலை, அதுக்குள்ளே ஃப்ளைட்ஸ் ஆகுது. ஆகுது லேண்ட் ஆக போதுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கூட ஆகல. इधर से आके इधर ही सेक्टर है, ये साउथ सेक्टर है, इधर पे फ्लाई करता है। हाईवे 2-3 छोड़ के 2-3 बाकी सारे सही है। Thank you. Bye. ஏர்போர்ட் வந்துட்டோம். நிஜமாக எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. மேபி எனக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறதுனால அப்படியே இருக்க போல. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறப்பெல்லாம் அப்படியே உள்ளேருந்து குடலே வெளியே வந்துடும் போல், அந்த மாதிரி இருந்துச்சு. ஓவரால் மேலே போயிட்டதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களே லேண்டிங் ஆயிடுச்சு. ஸோ ஓவரால் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வெளியே போயிட்டு என்னன்ட்டு சொல்கிறேன் என்ன கொஞ்சம். Reason to dance. I have a reason to shout it. For I am filled with grace. Hey hala, hey hala, hey hala, hey hala, hey hala, hey hala. H-A-L-A-L hala, hey hala, hey hala, hey hala, hey hala, hey hala. H-A-L-A-L hala. ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நான் ரொம்ப ப்ரொஃபஷனல் கண்டென்ட் கிரியேட்டர்லாம் கிடையாது. பட் எனக்கு அந்த மாதிரி லைஃப் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறப்போ அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நான் மெமரியாக நான் வச்சுக்கணும்னு நினைப்பேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் சின்ன சின்ன ஆசைகள் இருந்துச்சுன்னா அது ஸ்கிப் பண்ணி ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நீங்களும் வந்துட்டு என்னென்ன நம்ம லைஃப்பில் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் சீக்கிரம் அப்படியே பண்ணிடுங்க. பிகாஸ் கடவுள் நமக்கு கொடுக்குற ஒரே லைஃப். ஸோ இப்போ நம்ம இருக்கிற வரல ஹாப்பியாக சந்தோஷமாக நம்ம இருந்துட்டு நம்ம அப்படியே போயிடலாம். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டுங்க யாராச்சும் உங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, உங்கள் லைஃப்பில் நிறையா கஷ்டங்கள் இருக்குது, கவலைகள் இருக்குன்னா ஸோ நாங்கள் வொர்ஷிப் பண்ணுற ஜீசஸ் வந்துட்டு உங்களோட எல்லா ப்ராப்ளம்ஸும் கிளியர் பண்ணி ஒரு நல்ல ஒரு லைஃப் கொடுப்பாரு. ஸோ ஜீசஸ் லவ்ஸ் யூ. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரலும். பை பை.